கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆண்டவருடைய இறுதியில தேவன் நம்மோடு கூட பேசும்படி நான் காத்திருக்கும் போது ஆண்டவர் யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை ஆண்டவர் தந்தார். சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் எங்கும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் சத்தமிட்டு கூப்பிட்டான். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவது. நான் இந்த ஓய்வு நாளில இந்த ஆண்டின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கொடுக்கிற கடைசி கர்த்தருடைய வார்த்தை. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் சாட்சி கொடுக்கிறார். யாரை பற்றி? இயேசுவை பற்றி. அவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், அவருக்குள்ளே பரிபூரணம் நாம் எல்லார் மேலும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். ஒரு பரிபூர்ணமான தேவன் இயேசு கிறிஸ்து. என் அன்பான தேவனுடைய பிள்ளை, ஆகவே ஆண்டு இறுதியிலே குறைவோடு வந்திருக்கலாம். ஆமா, எவ்வளவோ நாம் எதிர்பார்த்தது நிறைவேற வந்திருக்கலாம். ஆமா, நாம் நினைத்த காரியங்கள், ஏற்ற ஜெபங்கள், நாம் இந்த ஆண்டுக்குள்ளே பெற்றுடுவோம் என்று நம்பிக்கையோடு இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒருவேளை இந்நேரம் வரை நீங்கள் பெறாதிருந்தால், இங்கு அவர் சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமானவர், அவரிடத்திலே கிருபையின் மேல் கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, கிருபை என்பதற்கு நான் பல முறை உங்களோடு கூட சொல்லி இருக்கிறேன். கிருபை என்றால் தகுதியில்லாத எனக்கு தேவன் பாராட்டுகிற தயவே கிருபை. ஆகவே ஒரு தகுதி உள்ளவனுக்குத்தான் ஒரு பட்டத்தை கொடுக்கிறார்கள். ஒரு தகுதி உள்ளவனுக்குத்தான் ஒரு உயர்ந்த அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். பலருடைய மதிப்பு ஓட்டை வைத்துத்தான் ஒருவருக்கு முதல்வர் என்றும் அமைச்சர்கள் என்றும் பட்டங்களை கொடுக்கிறார்கள். ஆகவே தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே அதை பெற முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவிடம் நீ அவரிடம் பெறுகிற ஒரே ஒரு தகுதி, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்க. கிருபையின் மேல் கிருபை. இந்த கிருபையின் மேல் கிருபை தருகிறவர் அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு சொல்லுகிறார். அவருக்குள்ளே பரிபூர்ணம் இருக்கிறது. அவருக்குள்ளே பரிபூர்ணம் இருக்கிறது. பரிபூர்ணம் என்றால் முழுமை என்ற அர்த்தம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூரணம் என்ற அர்த்தம் அனைத்து மகிமையும் அவருக்குள்ளே இருக்கிறது. எல்லா தாவீது சொல்லுகிறான், அவரிடமிருந்தே எல்லா மேன்மை வருகிறது, அவரிடமிருந்தே ஐஸ்வர்யம் வருகிறது, அவரிடமிருந்தே எல்லா கனமும் மகிமையும் வருகிறது. அவரிடமிருந்துதான் வருகிறது. ஆகவேதான் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பரிபூர்ண கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த கடைசி ஆண்டின் இறுதி பிரசங்கத்தை நான் அடியேன் உங்களுக்கு முன்பு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறேன். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நித்தியமான, ஒரு உண்மையான ஆண்டவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார். நாம் உலகப்பிரமாய் பெறுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம்
நம்மிலே நிலைத்திருக்காது. ஆமா, நம்முடைய வீடோ, நாம் வாங்குகிற விலை உயர்ந்த காரோ, நாம் அணிந்து கொள்கிற நம்முடைய நல்ல ஆபரணங்களோ, நாம் உடுத்துகிற உடைகளோ ஏதோ நமக்கு நிரந்தரம் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய ஆண்டவர் உண்மையான அழைப்பை உனக்குள்ளே வைத்து அழைக்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், பொய் சொல்ல மாட்டார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இது இரண்டாவது காரியம். நித்தியமான நேசத்திலே அவர் உன்னை நேசித்து அழைக்கிறார். இதுதான் பூரணம், நித்தியமான நேசம். இங்கு மட்டுமல்ல, உன்னை காலமும் என்னோடு வைத்துக் கொள்வேன் என்கிற நித்திய நேசத்தை உனக்கு வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், நீ நித்திய ராஜ்யத்துக்கு என்று சொந்தமான மகளாய் மகனாய் மகளாய் ராஜகுமாரத்தியாய் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் உனக்கு உணர்த்துகிறார். ஆகவே இந்த ஆண்டு இறுதியிலே தேவன் தான் பூரணர் என்பதை ஆண்டவர் நினைவூட்டுகிறார். ஆண்டவருடைய பூரணம் அவருடைய குணநலங்களிலே வெளிப்பட நாம் பார்க்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களை நேசித்தார், நோய் உள்ளவர்களை அரவணைத்துக் கொண்டார். ஆமா, கர்த்தர் பாவிகளை அவர் மன்னித்தார். கர்த்தர் நாம் மன்னிப்படுவதார். அவரிடத்திலே எல்லா விதமான குணநலங்கள் இருந்தது. அவரை கடுமையாய் பேசுகிறவரிடத்திலே சாந்த குணமுள்ளவராய் ஆண்டவர் இருந்தார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் குணநலங்கள் இந்த 25வது ஆண்டின் இறுதியிலே உங்களிடத்திலே இருக்கிறதா என்பதை ஆண்டவர் சில கேள்விகளை உங்களுக்கு முன்பு வைக்கிறார். அவரிடத்திலே எல்லா குணநலங்களும் தெய்வ குணநலங்கள் இருந்தது. என் அன்பான தேவனுடைய பிள்ளை, 2025 தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், தனிப்பட்ட விதத்திலே உங்களோடு பேசின காரியங்கள் அதெல்லாம் இந்த 2025 நிறைவேறினதா என்ற கேள்வியை உங்களுக்கு முன்பு வைக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தொடக்கத்திலே 2025 தொடக்கத்திலே நீங்கள் எடுத்த தீர்மானம், தொடக்கத்திலே நீங்கள் எடுத்த அந்த வேத வாசிப்பேன் என்று, இந்த ஆண்டுக்குள்ளே ஒரு வேதத்தை முடிப்பேன் என்கிற தீர்மானம், இந்த ஆண்டுக்குள்ளே என் குடும்ப ஜெப வாழ்க்கையை நான் விடமாட்டேன் என்கிற தீர்மானம், இந்த ஆண்டுக்குள்ளே எப்படியாயும் படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய என்கிற தீர்மானம், அதெல்லாம் நிறைவேற்றினீர்களா? ஆண்டவர் கேள்விகளை உங்களுக்கு முன்பு வைக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய தெய்வீக குணநலங்கள் நம்மிடத்திலே மற்றவர்கள் கண்டார்களா? நம்மிடத்திலே கண்டார்களா? இந்த கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்கள். எப்போதும் போல பழைய சுபாவத்தில் தான் நான் இருக்கிறேன் என்றால் அந்த தெய்வீக பூரணம் நமக்குள்ளே எப்படி பிரதிபலித்தது என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நினைவூட்ட விரும்புகிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நீங்கள் பிறருக்கு நற்கிரியைகளை செய்தீர்களா என்ற கேள்வியையும் ஆண்டவர் வைக்கிறார். ஏனென்றால் இது வருடத்தின் முடிவு. ஆகவே தேவன் உன்னிடத்திலே நன்றியை எதிர்பார்க்கிறார். நன்றியுள்ள கிரியைகளை ஆண்டவர் மறக்க அவர் மனிதர் அல்ல. தேவனுக்கென்றும் தேவனுடைய ஊழியர்களுக்கென்றும் அவருடைய ராஜ்யத்திற்கென்றும் நீ செய்த கிரியைகளை
அவர் மறக்க அவர் மனிதர் அல்ல. ஆமா, அவர் நீதி உள்ளவர். தேவனுடைய குணநலங்கள் இன்னும் பெருக வேண்டும். இன்றைக்கு ஒரு மனிதன் அங்கு சாட்சி கூறுகிறார். யோவான் அவரை பற்றி சாட்சி கொடுத்தான். பாருங்க, யோவான் அவரை பற்றி சாட்சி கொடுத்தான். நீங்கள் யோவான் இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தது போல நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி கொடுத்தீர்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காரணம், யோவான் தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த விசேஷ வெளிப்பாடுகளை வைத்துத்தான் அவன் இவரோ ஆட்டுக்குட்டியானவர், இவரோ தேவனுடைய குமாரன், நான் இவருக்கு முன்னே ஊழியம் செய்தேன், இவர் எனக்கு பின்னே ஊழியத்துக்கு வந்திருக்கிறார், ஆனாலும் இவர் என்னிலும் மேலானவர். படிங்கள், அதில் சொல்லி இருக்கிறது, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்வேனே, அவர் இவர்தான் என்றார். நன்மான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இந்த ஆண்டு உங்களை நான் சரியான உபதேசத்தில் நடத்தினா இல்லையோ என்று நான் கர்த்தருக்கு முன்பு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் பிறருக்கு சாட்சி கொடுத்தீர்களா? நீங்கள் இந்த ஆண்டிலே ஆண்டவருக்கு ஒரு ஆத்துமாவை கொண்டு வரும்படி இந்த வெளிப்பாடை பெற்றீர்களா? நீங்கள் பெற்ற நன்மையை பிறருக்கு சொன்னீர்களா? என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக கிறிஸ்து இயேசு அவர் மேல் பூரண கிருபை இருந்தது. அல்லேலூயா. ஆகவேதான் பாருங்கள், நம்முடைய கண்காட்சி சாலைகளிலே, நம்முடைய விவசாய கண்காட்சி சாலையில ஒரு முதல்வரோ அல்லது தலைவர்களோ விதைகளை எல்லாம் எடுத்து அந்த கண்காட்சி சாலையில வைக்கிறார்கள். ஆம், பல வகையான விதைகள், பல வகையான தானியங்கள், பல வகையான விருட்சங்களை கொடுக்கிற பழங்கள், இவைகள் எல்லாம் ஆண்டவர் இந்த விதைக்குள்ளே வைத்தார். ஆகவே சபை என்பது நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வித்தா இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வழியாய் நல்ல திராட்சைகள் அதிகமாய் வளரும். ஒரு தாயார் ஒரு திராட்சை தோட்டத்திற்கு போனாலாம். அவள் ஏழ்மையுள்ள ஒரு தாயார். பசி தாங்க முடியாமல் அந்த திராட்சை தோட்டத்திற்கு உள்ளே நுழைகிறார். 2 புறங்களிலும் திராட்சை பழங்கள் இப்படி பெரிய பெரிய கொத்தாய் இருக்கிறது. இவளுக்கோ பசி. ஏழை தாய். இவள் நினைத்தால் இந்த பசியிலே இந்த ஒரு குலையை எடுத்து சாப்பிட்டு விடலாம் என்று எண்ணினாள். ஆனால் அவளுக்கு ஒரு பயம். தோட்டக்காரன் பார்த்தால் என்ன ஆகுது? தயக்கம். வருகிறார், திருப்பி அடுத்த பாதைக்கு போகிறார். வித்தியாசமான திராட்சை பழங்கள். பின்பு அவள் தன்னுடைய வாழ்க்கையில் அவள் உண்மையான படியினால் திருடுவது தவறு என்பதை உணர்ந்து வருத்தத்தோடு வெளியே வருகிறார். அப்பொழுது அந்த தோட்டத்து வாலிபன் அங்கு வருகிறான். அம்மா, ஏன் இப்படி வாடி வருகிறீர்கள் என்று கேட்க, அப்பொழுது அவள் சொன்னாள், நான் பசியா இருக்கிறேன், நான் உள்ளே வந்து விட்டேன் தெரியாமல், ஆனால் பழங்களை எல்லாம் பார்த்தேன்,
அதை புசிக்க எனக்கு தேவை இருந்தது. அதை புசிக்க பயப்பட்டேன். அம்மா கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு ஒரு கூடை இருக்கிறதா என்று கேட்டு அவன் சொன்னான், நான் கூடை அங்கு வைத்து விட்டேன், கொண்டு வருகிறேன். அவன் கொண்டு வரும்படி அதுவரை இந்த மனிதன் இருந்தான். பின்பு அந்த கூடையை கொடுத்த உடனே இவன் போய், அந்த அம்மா அங்கு வெளியே உட்கார்ந்து இருந்தான். இவன் போய் உள்ளே போனவன் வரவே இல்லை. நேரம் ஆக ஆக வரவில்லை. உடனே இவளுக்கு இன்னும் அதிகமான ஒரு தாக்கம். பின்பு கொஞ்ச நேரமாக ஆக கழித்து அந்த வாலிபன் பெரிய கூடையில வித்தியாசமான திராட்சை கொலையை கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. அம்மா, நீங்கள் பொறுமையோடு இருந்தீர்கள். நான் ஏதோ இந்த இடத்துல 4-5 திராட்சை கொண்டு வந்து வைத்திருப்பேன், கொடுத்திருப்பேன். ஆனால் உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு விசேஷமானதை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பாத்தியாய் போய் நல்ல பழத்தை தெரிந்து கொண்டு வந்து கொடுத்தேன். என் அன்பான தேவனுடைய தேவன் உங்களையும் என்னையும் வித்தியாசமான குணநலங்களை உடைய தாவரமாய் அல்லது நல்ல காய்களை கொடுக்கிற நல்ல விருட்சங்களை கொடுக்கிற ஆண்டவர் மகிமையான படைப்பாய் உங்களை வைத்து படைத்திருக்கிறார். இந்த தெய்வீக குணநலங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணநலங்கள் உண்டு. இதைத்தான் வில்லியம் கேரி செய்தார். இந்தியாவிலே வந்து மேற்கு வங்காளத்திலே ஊழியம் செய்தார். ஒரு பலனும் அவருக்கு கிடைக்கவில்லை. மறுபடியுமாய் அவர் தன் சொந்த தேசத்திற்கு போனார். அங்கு போய்தான் இந்த வித்தியாசமான இந்த விதைகளை கொண்டு வந்தார். இந்த அருமையான விதைகளை அந்த ஊரிலே மக்களை விவசாயம் செய்து விலை உயர்ந்த ஆப்பிள் பழங்களும் விலை உயர்ந்த மற்ற பழங்களை அந்த மக்களுக்கு கொடுக்கும்படி வியாபாரம் செய்தார். பின்பு அவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு தமது கிருபையுள்ளவர். அவருடைய பூரணத்துக்குள்ளே சகல விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே நியாய பிரமாணங்களை எல்லாம் கை கொள்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு பழைய ஏற்பாட்டில். ஆனால் நியாய பிரமாணங்களை மீறுகிறவர்களுக்கோ அதற்குரிய தண்டனையும் உண்டு. ஆகவே தேவன் பழைய ஏற்பாட்டின் தேவனாய் அல்ல, புதிய ஏற்பாட்டின் தேவனாய் கிருபையாயும் இரக்கங்களினாலும் தயவினாலும் அவர் பூரண கிருபை உள்ளவராய் என் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே ஆண்டவர் பூரணமாய் இருப்பதால் தான் தாம் சீசர்களை பார்த்து சொன்னார், மக்கள் என்னை யார் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சீசர்களுக்கு தெரியும், இவர் தச்சனின் மகன், மரியாளின் குமார். ஆனால் இவருக்குள்ளே இத்தனை அற்புதங்கள், இவருக்குள்ளே இவ்வளவு அதிகாரங்கள், இவருக்குள்ளே சகல மேன்மை என்று சீசர்கள் அவர்களுக்குள்ளே அவர்கள் அறியும்படி அவர்களோடு கூட 3 வருடங்கள் இருந்தார். ஆனால் இயேசு கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்படி ஜனங்கள் சொன்னார்கள், உம்மை எலியா என்று சொன்னார். பாருங்கள், எலியா மரித்தோனை உயிரோடு எழுப்பினவன். உம்மை நீ தீர்க்கதரிசி ஒருவன் என்கிறார்கள். ஆமா, எரேமியா என்கிறார்.
எரேமியா அவன் நீதியை குறித்து பேசினான். என் அன்பான தேவனுடைய நீர் பரிசேர் சதிசேருக்கு நீதியை குறித்து பேசுகிறேன். ஆகவே உமை ஜனங்கள் எலியா என்றும் எரேமியா என்றும் தீர்க்கதரிசி என்றும் ஆம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கேட்டார், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், வெளிப்பாடு பெற்ற அந்த பேதுரு ஒருவன் மட்டும்தான் சொன்னான், ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் என்றென்றுமாய் இருக்கிறவர், ஆதியில இருந்தவர், இன்று இருக்கிறவர், என்றும் இருக்கிறவர். ஆகவேதான் அவர் யெகோவா ஈரே என்று அவருக்கு அர்த்தமா. ஆகவே அந்த தேவனின் குமாரன் இயேசு கிறிஸ்து என்றார். இயேசு என்றால் இரட்சகர், கிறிஸ்து என்றால் அவர் மெசியா, விடுதலை அளிப்பவர் என்பதை அறிந்திருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிபூரணத்தை குறித்து தான் திருச்சபை போதிக்கிறது. படியுங்கள் எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம். எபிரேயர் 6 2வது 1 கூட படிக்கலாம். ஆனா 2வது வசனத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஞானஸ்தானத்திற்கு அடுத்த உபதேசம் கைகளை வைத்தல், மரித்தோரை உயிர்த்தெழ வைத்தல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணமாகும்படி கடந்து போவோம். ஆமா, சொன்னதை சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. அவன் இங்க இருக்கிற எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான். இப்படியான ஞானஸ்தானத்துக்கு வருவாங்க. ஆமா, மையப்படுவதா. ஆகவே ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆவியின் வரத்தை பெற்றிருக்கலாம், மையப்படுவதாக. நியாய பிரமாணத்தின் நீதியை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனாலும் பூரணத்தை நோக்கி நடக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லி இருக்கிறது, அவர்கள் பூரணமாகும்படி கடந்து போக கடவோம். ஆகவேதான் தேவனுடைய அன்பை பற்றி போதித்து மனம் திரும்புதலை சபை போதிக்கிறது. ஞானஸ்தானத்தை குறித்து சபை கட்டாயமாய் போதிக்கும். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. ஆகவே ஆவியின் வரத்தை நீ பெற வேண்டும். நீ ஆவியின் வரத்தை பெற வேண்டும். அந்நிய பாஷை அடையாளத்தை நீ பெற வேண்டும். சிலர் சுட்டு எரிஞ்சு போனாலும் அந்நிய பாஷை வர, அந்நிய பாஷை ஒரு வரம். நீ விரும்ப வேண்டும். விரும்பினால் அது உனக்கு கிடைக்கும். ஒரு கிஃப்ட். அது ஒரு கிஃப்ட் கிடைக்கும் போது அது ஏன் எனக்கு வேண்டாம் நீங்க சொல்லுவது? ஆவியின் அபிஷேகத்தினுடைய குறிக்கோளை நான் சொல்லுகிறேன். நான் கற்றதை அறிந்ததை சொல்லுகிறேன். ஆவியின் அபிஷேகம் என்பது அந்நிய பாஷையின் அடையாளம். அதோடு கூட அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி அடைகிறான். அவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி அடைகிறான். அந்நிய பாஷையை பேசுகிறவன் தேவனுடைய ரகசியங்களை அறிகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் மனிதனோடு பேசுவதில்லை, அவன் தேவனோடு பேசுகிறான். அந்நிய பாஷை பிசாசுக்கு பிடிக்காது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், சபை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே சபை பூரணத்தை நோக்கி போக வேண்டுமானால் உயிர்த்தெழுதலை நம்ப வேண்டும். இயேசு உயிர்த்தார் என்று விசுவாசிப்பதுதான் சபை. அவர் உயிர்த்தராவிட்டால் நாம் விசுவாசிக்கிற விசுவாசம் பொய்யானது. ஆகவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார்,
அவர் பரத்துக்கு ஏறினார், அது பரத்திலிருந்து வரப்போகிறார். அதுதான் பூரணமான உபதேசம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஆண்டின் முடிவு வரை இந்த உபதேசத்தை போதிக்க வேண்டும். அதை நான் போதிக்கிறேன். ஆண்டின் தொடக்கம் முதல் ஆண்டின் முடிவு வரை உபாக புத்தகத்திலே சொல்லி இருக்கிறது. அவர் ஆண்டின் தொடக்கம் முதல் முடிவு வரை உன்னை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆகவே அந்த உபதேசம் நமக்கு ஆறுதலையும் சீர்படுத்துதலையும் சிறப்படுத்துதலையும் பலப்படுத்துவதிலும் கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளை, அதே போல பூரணம் என்பது ஆயத்தத்தை உடையது. நம் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். என் அன்பான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டின் இறுதி வரை உங்களை நடத்தின 3 காரியத்தை சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அவர் சபைக்கு நல்ல மேய்ப்பனார் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நான் உங்களுக்கு ஒரு மேய்ப்பனார் இருக்கிறேன். கர்த்தரா மகிமைப்படும். நம்முடைய சபைக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா சபைக்கு ஒரு நித்திய மேய்ப்பன் ஒருவர் உண்டு. அந்த நித்திய மேய்ப்பன் தான் எங்களை சபைக்கு போதகராய் நியமித்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவானின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9 11 வரை நீங்கள் படித்து பாருங்கள். ஆகவே நானே வாசல். நான் சுருக்கமாய் வருகிறேன். ஆண்டவர் நம்மை பழுகி பெருகும்படி ஒரு நல்ல மந்தைக்குள்ளே, ஒரு நல்ல மாட்டு தொழுவத்திற்குள்ளே, ஆடுகள் இருக்கிற இடத்துக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். நானே வாசல். ஆமா, நானே வாசல். பாருங்க, அந்த வசனத்தை எல்லாம் அதிகமாய் நீங்கள் படித்து குறித்து கொண்டு பாருங்கள். யோவான் 10வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாய் படியுங்கள். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உள்ளே பிரவேசித்து அவன் ரட்சிப்பை அடைவான். அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். வெளியே கொண்டு போய் மேய்க்கணும். வெளியே கொண்டு போய் மேய்ச்சா மட்டும் போதுமா? வரும்போதே ஒரு கட்டை அவன் தலையில் தூக்கிட்டு வருவான். ஆமா, திருப்பியும் வீட்டுக்கார சம்சாரத்தில் சொல்ல புண்ணு வாங்கிட்டு வா, மாட்டுக்கு போடுங்க, மாட்டுக்கு போடுங்க, வைக்கில வாங்கிட்டு வா. உள்ளும் புறமும் அவனை மேய்ச்சலை கண்டடையும்படி செய்வான். ஆமா, ஆகவே திருடனோ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படி அது பரிபூர்ணமடையும்படி வந்தேன். நண்பான தேவனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிபூர்ணமடைய வேண்டும். நீங்களும் நானும் பரிபூர்ணம் அடையும்படிதான் இன்றைக்கு இயேசு நம்மோடு பேசுகிறார். என் ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் தம்முடைய ஆடுகளை பரிபூரணத்திலே நடத்துவார். 2வது காரியம், நம்முடைய ஆண்டவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம், நல்ல தகப்பனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறதுனால தான். ஆமா, 15வது அதிகாரம் 22 24 நீங்கள் பாருங்கள். நான் சுருக்கமாய் உங்களோடு கூட அந்த வார்த்தையை விளக்கி கொண்டு வருகிறேன். நல்ல தகப்பன் பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள், நல்ல தாய் எப்படி பிள்ளைகள் வளர்கிறார், தங்கள் வழியிலே வளர்கிறார்.
தங்கள் இஷ்டப்படியே நடக்கிறார். ஊதாரி மகன் அப்படித்தான் எல்லாம் இழந்தான். எல்லாம் கடைசியிலே அவன் அவமானப்பட்டான். தன் தகப்பனின் ஸ்தானத்தை நடந்து தன் தகப்பனின் இடத்திலே அநேக வேலைக்காரர்கள் திருப்தியார் சாப்பிடுவதை நினைத்தான். இங்கோ அவன் தவிடு கூட பன்றிக்கு போடுகிற தவிடை பசியிலே எடுத்து சாப்பிட விரும்பி, நாங்களோ பசி எங்களுக்கு காலையில 7:30 மணிக்கெல்லாம் ஹாஸ்டல் இருந்து போகப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் ஒரு டைம் டேபிள். அங்கு பால் பவுடரையும் பிஸ்கட்டையும் நாங்க அங்க எடுத்து திங்கிறத அங்க இருக்கிற இந்த இவன் முக்கியமான இந்த கேம்பஸ்ல இருக்க பார்த்தா எங்களை மாட்டி விடும். ஆமா, பன்றி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் தகப்பன் வேலைக்காரர்கள் பரிபூர்ணமாக சாப்பிட்டதை நினைக்கிறான். என் அன்பான தேவனுடைய மறுபடியும் வருகிறான். தகப்பனை நோக்கி வருகிறார். எத்தனை பிள்ளைகள் தகப்பனின் சொல்லை கேட்கிறார், தாயின் சொல்லை கேட்கிறார். உனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே உனக்கு நித்திய தகப்பனார் இருக்கிறார். வேலை சிலருக்கு தகப்பன் இழந்து இருக்கலாம், தாய் கூட இழந்து இருக்கலாம். ஆமா, வயசாச்சுன்னா தாயி தகப்பெல்லாம் போன நல்லதுதான் நினைக்கிற காலம் ஆயிடுச்சு. இவருக்கு 70 வயசாச்சு, இனி இவர் இருந்து என்ன பேரு? ஆமா, இந்த அம்மாவே நடக்க முடியல, உட்கார முடியல, இந்த அம்மாலாம் இருந்த என்ன பிரயோஜனம் என்று எண்ணுகிற காலம் ஆகிவிட்டு, நீ அப்படி எண்ணுவாய். ஆனால் உன்னையும் உன் பிள்ளை அப்படி எண்ணுவான். கர்த்தனா மகிமைப்படுவதான், கர்த்தனா மகிமைப்படுவதான். பாருங்க, விசேஷ நேரங்களில கல்யாணம் சம்பவம் இந்த மாதிரி பெரிய பெரிய வைபவங்களில பெரியவர்களை நடுவில் வைத்து பிள்ளைகள் எல்லாம் போட்டோ எடுப்பார். பார்த்திருக்கிறீங்களா? கர்த்தனாமை அது அவர்களுக்கு சந்தோஷம். பெற்றோர்கள் இந்த நிலையை நம்மை ஆளாக்கினார். காரணம் நம்முடைய தாய் தகப்பன் என்கிற எண்ணம். நண்பான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு கூட்டு குடும்பம் என்பது இல்லை. ஆமா, ஆகவே நாம் இங்கு வாசிக்கிற காரியம், நல்ல தகப்பன் தன் பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு நினைச்சான், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறான், அவனுக்கு காலடியை கொடுக்கிறான், அவனுக்கு மோதிரத்தை கொடுக்கிறான், அவனுக்காக கொழுத்த கன்றை அடிக்கிறான். அவன்தான் பரிபூர்ணமான நன்மான தேவனுடைய பிள்ளை. மூன்றாவது, உங்களுக்கு சபை சம்பூரணத்தை கொடுக்கிற சபை உண்டு. அந்த சபையிலே தேவன் உங்களை நாட்டி இருக்கிறார். எந்த சபையிலே நாட்டப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த சபை உங்களுக்கு எல்லா விதத்திலும் சம்பூரணமாய் அங்கு உங்களை நடத்தும். இதுக்கு நிறைய வசனங்களை கொண்டு வந்து நமக்கு நேரம் இல்லை. தலையாகிய கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய சபைக்கு பரிபூரணத்தை கொடுக்கும். அல்லேலூயா. நன்மான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சபை பரிபூரணத்தை தரும். கொலோசிய புத்தகம் 1:19 சபையிலே உனக்கு பரிபூரணம் உண்டு. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். ஆமா, கர்த்தருடைய நாம் மையப்படுவதா. ஆமா, இன்னும் ஒரு 3 காரியத்தை 3 நிமிடத்திலே நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய இறுதி அல்லவா? ஆண்டவர் நமக்கு சொல்ல வேண்டிய கடமை காரியங்கள் உண்டு அல்லவா? ஆகவே ஆண்டவருக்கு 3 காரியத்தை முன்பு தியானித்தோம். 1, அவர் நமக்கு பரிபூர்ணமான மெய்ப்பனாயிருக்கிறார்.
இரண்டாவது, அவர் நமக்கு பரிபூர்ணமான தகப்பனாய் இருக்கிறார். மூன்றாவது, பரிபூர்ணமான ஆண்டவர் தம்முடைய சபையை வைத்திருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு நேராய் ஆண்டவர் மறுபடியும் கேட்க விரும்புகிறார். ஆகவே ஆண்டவருக்கு இந்த ஆண்டின் இறுதியிலே நீங்கள் ஆண்டவருக்கு எப்படி நன்றியுள்ளவர்களாய், நன்றிக்கு பாத்திரராய், அல்லது நன்றிக்கு கிரியை செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை 3 காரியத்தை சில செகண்டுகளில் சொல்லி முடிக்கிறேன். ஆகவே நன்றி உள்ளவர்களாய் இருங்க. நன்றி உள்ளவனை கர்த்தர் தேடுகிறார். மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபையிலே மற்ற 9 பேர் எங்கே? இந்த அந்நியன் ஒருவரை தவிர மற்றவன் எங்கே என்று லூக்கா புத்தகம் 17வது அதிகாரம் ஆண்டவர் 15-19 வசனங்களில் அவர் சொல்லுகிறார். ஆகவே தேவன் நன்றியுள்ளவர்களை இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை நம்ம ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். எத்தனையோ முறை ஆண்டவருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். சங்கீதம் 13 நீங்கள் வீட்டில இருந்து தியானியுங்கள். எனக்கு நேரம் இல்லை. நான் ஒரு மருத்துவமனையிலே கிட்டத்தட்ட என் பாஸ்டர் அம்மா ஒரு பெரிய ஸ்கேன், இந்த ஸ்கேன் 45 நிமிஷம் கவுனிங்கள், 45 நிமிஷம் அந்த ஸ்கேன். அதுவரை நான் வெளியே உட்கார்ந்து இருந்தேன். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள தேவன் முகம் மறைக்கப்படுவது போல இருக்கலாம். தேவன் உன்னை மறந்தது போல இருக்கலாம். ஆனால் அந்த சங்கீத புத்தகம் 13 5வது வசனம் படிங்க. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். உம்முடைய ரட்சிப்பினாலே என் இருதயம் களி கூறுகிறது. ஆமா பாருங்க, உன்னுடைய வாழ்க்கையில மறைக்கப்பட்டது போல நீ இருக்கலாம். தேவன் முகம் மறைக்கப்பட்டது போல இருக்கலாம். இந்த சங்கீதத்தை வீட்டை குறித்து வைத்து தியானித்து பாரு நண்பான தேவனுடைய. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் ஆமா அந்த 4வது சொல்றாரு, அவன் மேற்கொண்டேன் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடி நான் தள்ளாடுகிறதினாலே என் சத்துருக்கள் களிகூறாதபடிக்கு இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பின் மேல் என் இருதயம் களிகூறுகிறது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால். ஆமா பாடு. யார் யார் பாடுகிற பிள்ளைகளோ, இது 2வது காரியம். பாடுகிற பிள்ளைகள் பாடுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், முதல் காரியம் சொன்னேன், கர்த்தர் நாம் நன்றி உள்ளவர்களை தேடுகிறார். 2வது காரியம், நீ கர்த்தருக்கு பாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பாடுகிறவர்கள் உலகத்திலே அநேக மயக்கி பாவத்துக்கு நேராக நடத்துகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளை, உலக அளவு இன்றைக்கு அப்படிதான் நடக்கிறது. பாடல், அது திரைப்பட பாடலோ அல்லது கர்த்தருடைய பாடலோ, இன்றைக்கு ஒரு என்ன சொல்றது, உணர்ச்சியை தூண்டுகிறதா இருக்கிறது. அப்படி அல்ல, தெய்வீகத்தோடு உன்னை இணைக்கிறதா இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி அவரை நான் பாடுவேன். இந்த எண்ணம் நம்முடைய திருச்சபைக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த பிரியதர்சினி சொல்லுவான், பிரியதர்சினி எனக்கு ஞாபகம் வரும். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே மைக்கு பிடிக்கும் போதே கனவுண்டு. அதான் அத இந்த சபையில தான் நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்ன பிள்ளை. ஆனா அன்னைக்கு பாஸ்டர் போனுக்கு வரமாட்டேன் பிள்ளை.
எதனால் மயப்படுகிறார்? மூன்றாவது காரியம் சொல்லி முடிக்கிறேன். நண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக நீங்கள் நற்கிரியை செய்து விதைக்கும் போது அவருடைய மேன்மையை காண்பீர்களாம். இதை நீங்க குறிச்சுக்க எனக்கு நேரம் இல்லை. 2 கொரிந்தியர் புத்தகம் 9 அதிகாரம் 6-15 இது முழுவதும் நான் சொன்னதை தியானிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் தேவன் செய்த சொல்ல முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். ஈவுகள், தேவன் சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமா, என் அன்பானவர்களே, நீங்க ஆண்டவருக்கு தேவை. நீ உலகத்திற்கு தேவையில்லை. உலகத்திற்கு உலகத்தார் தேவை இருக்கட்டும். இங்க இருக்கிற நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு தேவை. ஆமா, கர்த்தருடைய நாம் மயப்படுவதாம். ஆகவே உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தா ஒரு பிள்ளை ஆண்டவருக்கு கொடுங்கள். ஆமா, கர்த்தனா மயப்படுவதாக. 3 பிள்ளை இருந்தால் அவள் பணி செய்து கொண்டு வேலைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும். இந்த தாயார் அப்படிதான் சொல்லுவான், என் பையன் வேலைக்கு தான் போறான், ஆனா வேலைக்கு போறேன் ஊழியம் தான் பாக்குறான், ஆனா பட்டினி போடல எங்களை. கர்த்தனா மயப்படுவது, கர்த்தனா மயப்படுவதான். தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் அருள். இந்த வசனத்துக்கு முன்ன இருக்க பகுதியில நீங்க படிச்சாதான் இந்த ஆஸ்வாதம் உங்களுக்கு வரும். நாம கர்த்தனா மயப்படுவதான். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நீ ஆண்டவருக்கு ஏதாவது நற்கிரியை என்கிற நீதியின் விதையை விதைக்கவும், அது நற்பலனை நீ காணவும், சபைக்கு அதை கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்ப்பதும் தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். நன்மையான தேவனுடைய பிரசங்கத்தை ரொம்ப சுருக்கமாகவே கொண்டு போக வேண்டியிருக்கிறது. கர்த்தருடைய நாம் மயப்படுவதுதான். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசின வார்த்தை, அவருக்குள்ளே பரிபூரணம் இருக்கிறது. அவருக்குள்ளே பரிபூரணம். பரிபூரணத்தை நோக்கி கடந்து போவோம். எபிரேயர் புத்தகம் 6 அதிகாரம் 2வது, யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம், அவருக்குள்ளே சகலமும் பரிபூரணமாய் இருக்கிறது. கிருபையின் மேல் கிருபை உனக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தாவே, தேவனுக்கு நாம் ஒரு பல்லவி, கடைசி பல்லவியை நாம் பாடி ஜெபத்தை முடிப்போம். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பல்லவியும் ஒரு சரணத்தை பாடி முடிக்கலாம். ஆமென். வாசியம். நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி நன்றி. நான் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாத கிருபைகளுக்காய் ஆயுள் பொழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாத கிருபைகளுக்காய் ஆயுள் பொழுதும் ஸ்தோத்திரம். இருக்கவே முடியாது
செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொன்னார் தோறும் போற்றுவேன் எந்த கைதடி முன்னட்டி பண்ணாம தோறும் நன்றி சொல்லாமல் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் தோறும் போற்றுவேன் தோறும் போற்றுவேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சம்பூர்ணமானவர், எங்களை பூரணத்துக்கு நேராய் நடத்துகிறவர், குறைவுகளில் அல்ல, பலவீனத்தில் அல்ல, அவமானத்திலும் நஷ்டத்திலும் வேதனையிலும் அல்ல. கர்த்தர் எங்களை தலை நிமிர வைக்கிற தேவன், சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் நல்ல புல்லுள்ள இடத்தில் அமர்ந்த தண்ணீரண்டே திருப்தியாய் நடத்துகிற தேவன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. நான் நீடித்த நாட்களாய் என் தேவனுடைய வீட்டில் இருப்பேன். தாவீது இப்படியாய் மேய்ப்பனாய் சொன்னான். தன் ஆடுகளை அவன் மேய்த்தான். ஆனால் தன்னை மேய்ப்பனாகிய ஆண்டவருக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை போல பேசினான். கர்த்தாவே, நீர் என் மேய்ப்பன், நான் தாழ்ச்சி அடையேன். நீர் என் மேய்ப்பன், நான் தாழ்ச்சி அடையேன். நீர் என்னை புல்லுள்ள இடத்தில் மேய்ப்பேன், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவேன், என் ஆத்துமாவை தேற்றுவேன், எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். ஆண்டவரே, என் சத்துருக்கு முன்பு கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணு, என் பாத்திரம் நிரம்பும். நன்மையும் கிருபையினை தொடரும். நீடித்த நாட்களாய் நான் தேவனுடைய வீட்டில் இருப்பேன். கர்த்தாவே, பூர்ணமான கர்த்தர், அவர் எங்களுக்கு தகப்பனாயிருந்தீர். அவர் எங்களுக்கு சபையின் பூர்ணமாயிருந்தீர். தன் சரீரமாகிய சபை மேல் அவர் பூர்ணமாய் ஆஸ்வதிக்கிறவர். நாங்களும் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க உதவி செய்வர். நன்றி மறந்த 9 பேர் எங்கே என்று கேட்டது போல எங்களை பார்த்து நீர் அப்படி கேட்காதீரும். நாங்கள் உமக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. சபை ஆஸ்வதியும், பிள்ளைகள் ஆஸ்வதியும், வராத பிள்ளைகளை எல்லாரையும் ஆண்டவரே 31ஆம் தேதி 9:30 மணிக்கு கொண்டு வந்து சேர்த்தரணும். அப்படி நாம உயர்த்தப்படும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமும் நன்மையாக. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் உங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.